Welcome to Glow Tide Fairy Tales. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொரியா நாட்டுல இருக்க அழகான ராஸ்பெரி பொண்ணோட கதை. வாங்க ஸ்டோரிக்குலாம் போலாம். ஒரு அழகான கொரிய கிராமத்தில் சோயா என்ற சிறுமி இருந்தாள். அவளின் கன்னங்கள் ராஸ்பெரி பழம் போல சிவப்பாக இருக்கும். அதனால அவளை ராஸ்பெரி பெண் என்று எல்லாரும் சொன்னாங்க. அவள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பாள். கிராம மக்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சோயாவின் வீட்டைச் சுற்றி பெரிய ராஸ்பெரி தோட்டம் இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் அவள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவாள். பறவைகளும் அணில்களும் அவளுடன் நண்பர்களாக இருந்தன. அந்த தோட்டம் ஒரு மந்திர உலகம் போல இருந்தது. பழங்கள் பறிக்க அணில்களும் பறவைகளும் கூட அவளுக்கு உதவி செய்யும். சோயா அவள் பாட்டியுடன் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தாள். பாட்டியால் எல்லா வேலையையும் செய்ய முடியாது, எளிதில் சோர்வடைந்து விடுவார். எனவே அவள் பாட்டிக்கு உதவி செய்வாள். அவர்கள் வறுமையால் ராஸ்பெர்ரி பழத்தையே தினமும் உணவாக ஜாம், ஜூஸ் மற்றும் பழம் என வெவ்வேறாக சாப்பிடுவார்கள். ஒரு நாள் தோட்டத்தின் நடுவே ஒரு கோல்டன் பட்டர்ஃபிளை வந்தது. அது சாதாரண பட்டர்ஃபிளை அல்ல. மின்னும் ஒளியுடன் சோயாவை சுற்றி பறந்தது. என்னை பின்தொடர் என்று அது சொல்வது போல இருந்தது. சோயா அதைத் தொடர்ந்தாள். பட்டாம்பூச்சி அவளை காட்டின் ஆழத்திற்கு கொண்டு சென்றது. அங்கு யாரும் பார்த்திராத ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் வெள்ளி நிற ராஸ்பெரி பழங்கள் தொங்கின. அவை நட்சத்திரம் போல ஜொலித்தன. சோயாவின் கண்கள் வியப்பால் பெரிதானது. திடீரென்று ஒரு மென்மையான குரல் கேட்டது. அன்பான சிறுமியே, இந்த தோட்டத்தை காப்பாற்று என்று ஒரு தேவதை பேசினாள். சோயா சுற்றி பார்த்தாள். ஆனால் தேவதையை காண முடியவில்லை. பின் தேவதை வந்து ஒரு மந்திர விதையை சோயாவிடம் கொடுத்தாள். இதனை அன்புடன் வளர்த்தால் அதிசயம் நடக்கும் என்றாள். சோயா விதையை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றாள். அதை தனது தோட்டத்தில் நட்டாள். ஒவ்வொரு நாளும் அன்புடன் கவனித்தாள். சில நாட்களில் விதை முளைத்தது. ஆனால் அது சாதாரண செடி இல்லை. அதன் இலைகள் மரகதம் போல பச்சையாக இருந்தன. இரவில் அது ஒளி வீசியது. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒரு இரவு பலத்த புயல் வீசியது. மழை கிராமத்தை மூழ்கடிக்கத் தொடங்கியது. சோயா தனது மந்திர செடியை காப்பாற்ற ஓடினாள். அவள் துணிச்சலை பார்த்து அனைவரும் வியந்தனர். புயலும் மெதுவாக அடங்கியது. அடுத்த நாள் செடியில் முதல் பழம் தோன்றியது. அது வைரம் போல மின்னியது. சோயா அதை பறித்தாள். ஆனால் சாப்பிடவில்லை. முதலில் அவளுடைய பாட்டிக்கு கொடுத்தாள். அவளின் நல்ல மனதை அனைவரும் பாராட்டினர். அந்த பழத்தை சாப்பிட்ட பாட்டி மகிழ்ச்சியடைந்தார். அவளின் உடல் நலம் மேம்பட்டது. இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. எல்லோரும் சோயாவை வாழ்த்தினர். கிராமத்திற்கு வெளியே இருந்த பேராசைக்கார வியாபாரி இதை கேட்டான். அவன் மந்திர பழத்தை திருட நினைத்தான். அதனால் ஒரு இரவு தோட்டத்திற்குள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நுழைந்தான். ஆனால் அந்த ராஸ்பெர்ரி செடியின் மந்திர ஒளி அவனை தடுத்தது. அவன் பயந்து ஓடிவிட்டான். சோயா தேவதையின் எச்சரிக்கையை நினைத்தாள். அவள் தோட்டத்தை மேலும் பாதுகாத்தாள். பறவைகளும் விலங்குகளும் உதவின. அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டனர். அது உண்மையான நட்பின் சக்தி. ஒரு நாள் ஒரு காயமடைந்த மான் வந்தது. சோயா அதை அன்புடன் பராமரித்தாள். சோயா அந்த மானிற்கு மேஜிக்கல் ராஸ்பெர்ரி பழத்தை தந்தாள். உடனே அது குணமாகியது. அது அவளுக்கு நன்றி கூறியது போல தலையாட்டியது. பிறகு காட்டிற்கு திரும்பியது. அன்று இரவு தேவதை மீண்டும் தோன்றினாள். உன் கருணை மிகவும் அருமை என்றாள். சோயாவுக்கு ஒரு வெள்ளி மாலை பரிசளித்தாள். அது மந்திர சக்தி கொண்டது. சோயா மகிழ்ச்சியடைந்தாள். இருவரும் அன்பாக அணைத்துக் கொண்டனர். சில நாட்களுக்கு பின் கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டது. கிணறுகளில் தண்ணீர் குறைந்தது. மக்கள் கவலையில் மூழ்கினர். சோயா உதவ வழி தேடினாள். அவளின் இதயம் அனைவருக்காக துடித்தது. அவள் மந்திர மரத்திடம் வேண்டினாள். உடனே அதன் வேர்களிலிருந்து நீர் பொங்கியது. ஒரு சிறிய ஓடை உருவானது. கிராம மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். சோயாவை நாயகியாக கொண்டாடினர். அடுத்த நாளே அந்த பேராசைக்கார வியாபாரி மீண்டும் வந்தான். இந்த முறை மரத்தை வெட்ட முயன்றான். அப்போது 1000 பட்டாம்பூச்சிகள் தோன்றின. அவை மரத்தை பாதுகாத்தன. இதனால் அவன் தனது தவறை உணர ஆரம்பித்தான். சோயாவின் நல்ல மனதை பார்த்தான். அவளிடம் மன்னிப்பு கேட்டான். சோயா உடனே மன்னித்தாள்.
அனைவரும் மகிழ்ந்தனர். கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது. ராஸ்பெரி பழங்களால் அலங்காரம் செய்தனர். இசையும் நடனமும் நிறைந்தது. சோயா அனைவருடனும் கொண்டாடினாள். அந்த நாள் மறக்க முடியாததாக இருந்தது. இரவில் வானத்தில் வண்ண ஒளிகள் தோன்றின. அவை தேவதையின் ஆசீர்வாதம். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர். மந்திர மரம் இன்னும் உயரமாக வளர்ந்தது. அதன் கிளைகள் மேகங்களை தொட்டன. பறவைகள் அங்கே கூடு கட்டின. காடு உயிரோட்டமாக மாறியது. அனைவரும் அதனை நேசித்தனர். சோயா தினமும் உதவி தேவைப்படுபவர்களை சந்தித்தாள். யாரையும் வெறுத்ததில்லை. அன்பு மற்றும் கருணை மட்டுமே அவளின் ஆயுதம். அவளின் பெயர் தொலைதூரம் வரை பரவியது. ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை வழி தவறியது. சோயா அதை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். பெற்றோர் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினர். ஒரு மாலை சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது 1000 பட்டாம்பூச்சிகள் சுற்றி வந்தன. அவை வானத்தை வண்ணமயமாக மாற்றின. அது தேவதையின் நன்றி பரிசு. கிராம மக்கள் அனைவரும் சோயாவிற்கு அன்பின் ராணி என்ற பட்டம் வழங்கினர். அவள் பணிவுடன் சிரித்தாள். ராஸ்பெரி பெண் சோயாவின் கதை தலைமுறைகள் முழுவதும் சொல்லப்பட்டது. அன்பும் கருணையும் இருந்தால் அதிசயங்கள் நடக்கும் என்று அனைவரும் கற்றுக்கொண்டனர். சோயாவின் பெயர் நட்சத்திரம் போல பிரகாசித்தது.